இந்த எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல பிக் பாஸ் டீம் ஒரு அருமையான டாஸ்க் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது ஆல்ரெடி எல்லாம் வன்மத்துல இருக்கானுங்க, அதை லைட்டா குச்சி விட்டு கிளறி விட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுல டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் டூர் வந்து இந்த 6 பேர் வந்து செஞ்சு காமிக்கணும். அதை ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டு போயிட்டு இது பாத்ரூம் இது பெட்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த சமயத்துல எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க சம்பவம் அதெல்லாம் சரித்திரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல ரம்யா போயிட்டு இந்த மாதிரி சாண்ட்ராவை வச்சு கும்முன்னு கும்முறாங்க. இன்னொன்னு விக்கல் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா வியானா வந்து கிளின்னு கிளிக்குது. விக்கல்ஸால பேசவே முடியல. சீரியஸ்லி இந்த வியானா உள்ள வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வாயை பொத்துனா மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. சாண்ட்ராக்கும் விக்கல்ஸ்க்கும் என்ன நடக்குது அப்படின்றது கிளியரா புரியுதா? ரெண்டு பேருக்கும் கர்மா திருப்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து இப்போதான் வெளியே வருது. ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சாண்ட்ரா போட்ட நடிப்புக்கெல்லாம் ரம்யா கையாலே இப்படி செருப்படி விழுன்னு எதிர்பார்க்கலங்க. எனிவேஸ் எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா இந்த டாஸ்க்லாம் கொடுக்கும்போது பிக் பாஸ் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க போல, இவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் இந்த மாதிரிலாம் அதாவது வேற பிசிக்கல் டாஸ்க் இப்படிலாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புகஞ்சிக்கிட்டு இருக்கு, இதில் லைட்டாக பார்த்தீங்கன்னா நெருப்பை லைட்டாக அப்படி ஊதி விட்டா போதும் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த ப்ரோமோல வரும், இல்லைனா நான் லைவ் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்த லைவ் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோமோ சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாருல, கண்டிப்பாக சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான மொமெண்ட்ஸ் இருக்கும். ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க அங்கே பம்படி எங்கே வாங்கினாங்களோ அந்த இடத்த கூட்டு போய் பேசும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பழைய பிரச்சனையை அப்போ எடுத்துட்டு வந்து திருப்பி சண்டை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த வகையில் ரம்யா சொல்றாங்க, சாண்ட்ரா வந்து நான் ரொம்ப நம்பினேன் சாண்ட்ராவை, ஆனால் அதே சாண்ட்ரா சொல்றா ரம்யா வந்து ஒரு பாம்பு, அதை வந்து நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த சமயத்தில் நம்மளுக்கு தோணும் ரம்யா பாம்பு தான், அது இன்னொரு பாம்பு கிட்ட சொல்றியா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஏன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சாண்ட்ரா நம்பல, பார்வதி ரம்யாவும் பார்வதி சாண்ட்ராவும் க்ளோஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திருப்பி வந்து சாண்ட்ரா வந்து ரம்யா கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு யாராவது நம்ம பேசுறதை கேட்டு நம்மளை வந்து கன்சோல் பண்ற மாதிரி, அதாவது அழுவும் போது கூட உட்கார்ந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது ஒரு வார்த்தை அப்படி பேசிட்டா போதும் உடனே பாத்தீங்கன்னா இவங்க அகைன்ஸ்டா மாறிடுவாங்க. இப்போதைக்கு அவங்க யாருக்குள்ள க்ளோஸா இருக்காங்கன்னா விக்கல் சீக்கிரமே. ஸோ விக்கல்ஸ் வந்து அவர் தான் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சாண்ட்ரா வந்து ஃபீல் பண்ணாதீங்க சாண்ட்ரா, அதே மாதிரி சபரியும் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஃபீல் பண்ணாதீங்க சாண்ட்ரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாண்ட்ரா அப்படின்னு அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவனுங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போயிட்டு எப்படி சொல்றது ரொம்ப தாங்குன்னு தாங்குறானுங்க. சாண்ட்ராக்கு அதனால பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கு. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா இந்த வியானா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து கீழே உள்ள உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் வரட்டும், என்ன இலவனா வரட்டும், நான் விட போகிறதில்ல, வந்ததுலேருந்து உன்னை செய்ய போகிறேன் அப்படின்ற முடிவு பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரம்யாவும் கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. வியானா என்ன தனியாக கஷ்டப்படுறேன் இல்லை, இரு நானும் வரேன், சாண்ட்ராவை தான் அடிக்கணும், இரு நானும் ஒரு 2 அடி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அந்த பாத்ரூம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாண்ட்ராவோட ஃபேஸுக்கு ஒரு ஜூம் ஒன்று போகிறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அட கருமமே எல்லாத்தையும் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டா போல இருக்கு, நம்மளோட எல்லாத்தையும் அதாவது நம்ம என்னென்ன பேசணும் எங்கெங்க என்னென்ன பேசி வச்சேன்னு தெரியலையே, எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டானா கண்டிப்பாக நம்மளை கழிவு ஊற்றுவோம் அப்படின்ற ஒரு பயத்தோடய அவங்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு திருப்பி ஒரு பேனிக் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் டீம் கொஞ்சம் எல்லாம் ஜாகிரதையா இருங்க. கண்டிப்பா சாண்ட்ரா பத்தி அதை நெகட்டிவ் பேசிட்டா பேனிக் அட்டாக் வந்துடும். என்ன கீழே விழுந்தாதான் பேனிக் அட்டாக் வரும்னு நினைக்காதீங்க, சாண்ட்ராக்கெல்லாம் சும்மா வருங்க. இப்போ எதுவும் இல்லை, அப்படியே பேசிட்டு வெளியே போறாங்க, டக்கு நடை மயக்கம் போட்டு விழுவாங்க. இந்த பரிதாபங்கள்ல கோபி சுதாகர் இது பண்ணும்போது அந்த அவர் பேர் என்னது இன்னொருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து டக்குன்னு டிராவிடு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே மயக்கம் போடுவார் பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம தலைவியோட ரியாக்ஷன். மேபி இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரம்யா நீ வந்து தலைவியை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டல, இன்னைக்கு இரு பேனிக் 3.0 இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு ஆனால் ஃபன்னாக இருக்குங்க, அவங்க பண்ணதெல்லாம் திருப்பி வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி கலரி விடுறது இருக்குல்ல, இதை பார்க்கும்போது செம ஃபன்னாக இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு செலிப்ரேஷன் வீக், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். கடைசி 2 வாரம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் கரெக்டா. ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் தான் எப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு. கடைசி 2 வாரமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்திலேயே போகும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. டீமும் அதை டிசைட் பண்ணி தான் கொண்டு போறாங்க. இவனுங்களுக்கு செலிப்ரேஷன்ல வேணாம், வன்மமே போதும், நல்லா தான் இருக்கு, உள்ள வன்மம் லைட்டாக கொஞ்சம் கலரி விடும், இன்னும் குபுன்னு எரியும் அப்படின்றது தான் அவங்க பிளானும். அதுக்கேற்ற மாதிரி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல ரம்யா ஜோவும் சரி வியானாவும் சரி, வியானா வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் அட்டாக் பண்றாங்க. நான் யாரை நம்பி 2 பேர் கூட பேசுனேன், இந்த வீட்டில் 2 பேர் கூட தாங்க பேசினேன். அந்த 2 பேர்ல ஒருத்தர் யாரு விக்கல்ஸ், இன்னொருத்தர் யாரு சுபிக்ஷா வீட்டுக்குள்ள இல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபிக்ஷா வச்சு கிளிச்சிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா
இடத்துல வியானா என்ன சொல்கிறாங்க, நான் 2 பேர் அவங்க நம்பி பேசினா அவங்க எனக்கு பின்னாடி அவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான கேட்டிங்கன்னா எஸ் உண்மைதான். அதில் வந்து விக்கல்ஸை விட ரொம்ப மோசம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷா தான். ஏன்னா சுபிக்ஷா பொண்ணு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து வியானாக்கும் சுபிக்ஷாவுக்கும் செட் ஆகலை அப்படின்னும் போது ஃபுல்லாக ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த போய் நாமினேஷனில் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பண்ண ஆரம்பிச்சது அந்த பொண்ணு. அது வந்து விக்ரமோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் என்னென்னா விக்ரம் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சுபிக்ஷாவோட தாட்டாகவும் இருந்தது. ஸோ விக்ரமும் சுபிக்ஷாவும் தனித்தனி கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இந்த பொண்ணு நினைக்கும். இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு யோசிக்கிற ஒரு இதுக்குள்ளேயே போல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து மாற்றி வச்சிட்டா அப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எனக்கு பின்னாடி அவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துனாப்பில் உட்காந்துருக்காரு. சே என்ன கால கொடுமை, இவெல்லாம் பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் உட்காந்துருக்காரு. எனக்கு அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது வேற வழி இல்லை குமார், சிக்கிட்டீங்க அவ்வளோதான், வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசி நாள் வரைக்கும் அவங்க வெளியே போகிற வரைக்கும் இந்த பனிஷ்மெண்ட் இருக்க தான் செய்யும். அது வேணா விடுறதா இல்லை. நான் வந்து சும்மாலாம் வரல, வந்துட்டு நான் எனக்கு நடந்ததெல்லாம் கேட்க தான் செய்வேன், சும்மா வந்துட்டு சோறு திண்டு போகிறதுக்கான வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அது வன்மத்தை தான் கொட்டுது. அது வன்மம் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம் தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். வன்மத்தில் தான் பேசுது, நம்மளுக்கு இது நடந்துருச்சு, அது சில நிறைய பொய்களும் இருக்குது அதில், அதெல்லாம் உண்மைதான், வியானா கிட்ட அதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு நடந்தது அப்போ வந்து என்னால் கேட்க முடியல, நான் வெளியே போய் என்ன நடந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன நரேட்டிவ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே அப்போ உன் மேலே தப்பு இருக்குது, நீ அப்படியே மறைச்சிருக்கு அப்படின்னு தெரியும் போது கேட்குறது தப்பு கிடையாது. அது மாதிரி ரம்யா ஜோவும் சாண்ட்ராவை கேட்குறது தப்பு கிடையாது. என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தல, அப்புறம் நம்ப முடியாதுன்னு வேற சொல்கிறேன், இந்த பாம்பை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதை பார்க்கும்போது உண்மையில ரம்யா கடுப்பாக தான் இருந்திருக்கும். எங்க கூட எல்லாத்தையும் பேசுவேன் வைப்பேன், அப்புறம் எனக்கு பின்னாடி வந்து என்ன நம்ப முடியாது சொல்லுவேன், அப்புறம் எதுக்கு உதவி என் கூட பழகின அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி தான் வந்து இப்போ கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தடுத்து சாண்ட்ரா பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க தான் செய்வாங்க. அதே மாதிரி திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா வியானாவும் சரி ரம்யாவும் சரி டியூன் பண்ணிச்சிங்க. அதாவது என்னன்னா சாண்ட்ரா உன்னை பற்றி என்னென்னலாம் பேசிச்சு அப்படின்றத மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுச்சு. அதாவது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு விட்டாங்க, ஒரு பக்கம் வியானாவும் போட்டு விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திவ்யாவுக்கும் மேட்டர் தெரியுது, ஓ இவ்வளோ மோசமாக பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாண்ட்ரா மேலே திவ்யாவுக்கு சரியான காண்டாயிடுச்சு. சும்மா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கூட என்ன நீ ஓவரா புரியுதுங்களா, அந்த மோடுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட் மோடுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அந்த எதிர்க்கிற மோடில் இல்லை, ஓகேங்களா, என்னன்னா தள்ளி தான் வச்சாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து எதிர்க்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கு நடுவில் ஒரு கிளாஷ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஹிட் ஆச்சு, சாண்ட்ரா உடனே ஒதுங்கி ஓட்டாங்க. ஐயோ இவகிட்ட வாய் கொடுத்தா போட்டு கிழிச்சு விட்ருவா நம்மள, அவ்வளோதான் இவகிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹீட்டப்பாக இருக்குது, எப்போ எந்த சம்பவம் பெருசாக வெடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு பக்கம் கானா வினோத் திவாகர் இவங்களுக்கு நடுவில் ஒரு தனி வாரே ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வியானா ரம்யா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போடுற சண்டையில் இப்போ திவ்யாவும் உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஏன்னா 2 பேருக்கும் ஒத்து போதுங்க, திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஆகாது, திவ்யாவுக்கும் விக்கல்ஸுக்கும் ஆகாது. ஸோ இவங்க 2 பேருக்கும் சாண்ட்ரா விக்கல்ஸும் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்க 3 பேர் ஒன்னாயிட்டாங்க. இப்போ வந்து ஒன்னா சேர்ந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இவங்க ஒரு டீம் அப் ஆயிருக்காங்களே, இந்த டீம் அப் ஆகி சாண்ட்ரா வந்து போட்டு பொழப்பாங்க, விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த டீம் வந்து உருப்படாது இதுக்கு உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இங்க சொல்லணும்னு தோணுது. அது என்னன்னா விக்கல்ஸுக்கும் சாண்ட்ராக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் எப்போனா இவங்க ஒன்று சாண்ட்ரா வெளியே ஒன்றும் இல்லை வந்து விக்கல்ஸ் வெளியே ஒன்றும் இல்லை வந்த கண்டஸ்டன்ட்லாம் திருப்பி வெளியே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் தான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவங்களால பேசவே முடியலங்க. ஏன்னா அவங்க பண்ண சம்பவத்தை எடுத்து பேசுகிறாங்க, நீ இப்படி பண்ண, என்ன இப்படி சொன்ன, நீ இப்படி பண்ண அப்படின்ற போது லாஜிக்காக அவங்களால எந்த ஒரு பாயிண்ட்டையுமே எடுத்து வைக்க முடியல. அதனால தான் விக்ரம்லாம் கை கூப்பி உட்காந்துட்டாப்புல, நீ என்ன வேணா பேசிக்கோமா நான் உட்காந்துக்கிறமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நடந்த சம்பவத்தை சொல்லும் போது நம்ம வழியில் வாயை மூடிக்கிட்டு உட்காந்து தான் ஆகணும். ஸோ அதை தான் பண்ணுறாரு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.